உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகள் ஆதரவு அளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திமுக கூட்டணியிலிருந்து ஆதரவு அளிக்கப் போவது யார் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். மீனா, இன்றைய தினம் அதாவது தமிழக வெற்றிக் கழகமானது நேற்றைய தினம் நடைபெற்று முடிந்த வாக்கு எண்ணிக்கையில் குறிப்பாக 108 தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்களுக்கு தங்களது பெரும்பான்மையில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தற்பொழுது 10 இடங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணி உடைகிறதா என்ற ஒரு கேள்வியானது தற்போது எழும்பியிருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்காக அவர்களுக்கு இன்னும் 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தர வேண்டியது இருக்கிறது. இதனால் தான் நேற்று தினமே அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றவுடனே அதாவது காங்கிரஸிலிருந்து ராகுல் காந்தி விஜய் அவரை அழைத்து தனக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் மேலிட பொறுப்பாளரிடமும் தாவேகா தரப்பில் பேசியுள்ளதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தரப்பில் 5 பேர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அதாவது அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தலா 2 தொகுதிகளை வென்றிருக்கின்றனர். விசிகா 2 தொகுதிகள் வென்றிருக்கின்றனர். இவர்கள் தற்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் அவர்கள் தாவேகா ஆட்சி அமைக்க ஒரு வலுவான ஒரு கட்சியாக காணப்படும். ஏற்கனவே விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தால் கூட்டணி அதாவது தன்னிடம் கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு நிபந்தனை வைத்திருந்தார். தற்பொழுது இவர்கள் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் பங்கு வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவருடன் கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்க வாய்ப்பானது ஏற்படும் என பேசப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் அதாவது கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அதாவது கூட்டணி அதாவது இவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு அளிக்கும் பட்சத்தில் அதாவது தாவேகாவுடன் கம்யூனிஸ்ட் விசிகா மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அமைச்சரவை கொடுப்பார்களானால் அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலைப்பாட்டில் தற்போது இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாகி வருகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழகத்தை பொறுத்தவரை அதாவது இன்றைய தினம் பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 108 சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து தற்பொழுது அக்கட்சி முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் தற்பொழுது அவரிடம் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறார். மற்றும் இந்த அரசு அமைப்பது தொடர்பாகவும் மற்றும் இதன் பிற்பாடு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளையும் அந்த தாவேகா எம்எல்ஏகளுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவலானது வெளியாகி வருகிறது. இது மட்டுமல்லாமல் தற்பொழுது அதாவது இந்த கூட்டாட்சி தமிழகத்தில் அமையும் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பானது வகுத்திருக்கக்கூடிய நிலையில் பிரதான எதிர்க்கட்சியாக தற்பொழுது திமுக உருவெடுத்திருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அதிமுகவும் இருக்கக்கூடிய பாமக 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் தற்பொழுது தாவேகாவை அணுகுவதாகவும் அதாவது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் ஒரு தகவலானது வெளியாகிறது. இருப்பினும் இவைகள் எல்லாவற்றுக்கும் இன்னும் ஓரிரு தினங்களில் ஒரு முடிவானது எட்டப்படும். மற்றும் முதல்வராக விஜய் எப்பொழுது பொறுப்பேற்கிறார் மற்றும் அது போன்ற தகவலானது இன்றைய தினம் வெளியாகப்படும் என கூறப்படுகிறது. மீனா.